உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது பேர் உமா மகேஸ்வரி. நான் மருத்துவராக பணியாற்றிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நிறைய எனக்கு இங்கே இந்த வாய்ப்பு இருக்கிறதுக்கு நான் மகிழ்ச்சியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய முக்கியமான கவலை என்னென்னா எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஆண்மனையே ஒருமைப்பாடு எல்லா உயிர்லையும் எல்லா உயிர்லையுமே இறைவனை பார்க்கணும். இறைவனே எல்லாமா இருக்காருன்னு நான் நம்புகிறேன். அது எனக்கு என்ன ஒரு பெரிய கவலைன்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு அத்தனை போர், அத்தனை சவுண்டை குறைக்கலாம், விளங்க மாட்டேங்குது. கேட்குதா? சொல்லுங்க. எதன் பேரால் நடந்தாலும், எதனுடைய பேரால் நடந்தாலும் அது தட்டி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. நல்லவர்களாக ஊமையாக இருக்கும். அது எந்த நாடுகளும் இல்லை, அது இஸ்லாம் நாடோ எந்த நாடும் இல்லை, எங்கே அநீதி நடந்தாலும் அவர்களாம் அனாதையாகவே தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த அமைப்பும் போய் அவர்களை தட்டி கேட்க முடியல. நான் ரொம்ப ஐநா சபையை நம்பிட்டு இருந்தேன். நான் ஒரு சாதாரண குடிமகனா இவங்க சொன்னால் அவங்க கேட்பாங்க. இப்போ ஒரு இடத்துல தேவையில்லாத போர் நடக்குது, இப்போ காசாவிலே நடக்குதுன்னு வச்சுக்குவோம், ஈழத்தில் நடக்குது. அப்போ நம்ம நிறுத்த வேண்டிய இடத்துல நல்ல மனிதர்கள் இல்லைங்கிறது என்னுடைய மனசில் இருக்கிற மிகப்பெரிய வேதனை. நம்ம நம்முடைய கடமை தவறுறோம். இதுக்கு என்ன மாற்று? இப்போ கேள்வியாக நான் கேட்கல, என்னோட கருத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து, நல்லவர்களாம் சேர்ந்து, எங்கே நடக்கிற அநீதிக்கும் ஒரு உலகத்தில் எந்த உயிரும் தண்டிக்கப்படக்கூடாது. எத்தனையோ அப்பாவிகளை கொள்கிறாங்க, அவங்க வறுமையினாலேயும் நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லாக. மனித உரிமை மீறல்கள் ரொம்ப நம்ம மனுஷன் ஏன் வாழ்றோம்னு நினச்சி நம்ம துக்கப்படுற அளவுக்கு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன மாற்று செய்யலாங்கிறது தான். நன்றி. நல்லது. டாக்டர் அவர்கள் ஒரு நல்ல சமூக நோக்கோடு கூடிய ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் நிறைய அநியாயங்கள், அக்கிரமங்கள், மக்கள் பாதிக்கப்படுவது, போர் நடப்பது, கொத்து கொத்தாக குழந்தைகள் கொல்லப்படுவது, எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள் கொல்லப்படுவதுன்னு சொல்லிட்டு நிறைய அநியாயம் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப மனதுக்கு சங்கடமா இருக்குது. இதை நம்ம என்ன பண்றது? அதை அவங்களுடைய கேள்வியா வைக்கல, எப்படி இதை மாத்துறது, இந்த சிக்கல்ல இருந்து இந்த மனித குலத்தை எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதங்கத்தை கேள்வியா முன் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இது ஆதங்கப்பட வேண்டிய, ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்தான். எங்கோ நடக்குது என்று நாம அமைதியா இருந்தோம்னு சொன்னா, நாளை நமக்கு நடக்கிற பொழுது உலகம் அமைதியாகும். இந்த உண்மையை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க களத்துக்கு வருவாங்க. இந்த உண்மையை யாரு புரிய மறக்கிறாங்களோ அவங்க தான் உண்டு தான் வேலை உண்டு. நம்ம இந்த ஊர், நம்ம நாட்டு பேச்சு வழக்குல நல்லவனுக்கான அளவு ஓடல இதைத்தான் வச்சிருக்கோம். அவன் என்னப்பா, அவன் எந்த வம்பும் போக மாட்டான், அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். என்கிட்ட கேட்டீங்கன்னா ஆகப்பெரிய கெட்ட வார்த்தை தமிழ்ல இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வம்பு தும்புக்கு போகாம இருக்கலாம் எது வரைக்கும்? எந்த வம்பும் தும்பும் நடக்காம இருக்கிற வரைக்கும். உங்க தெருவில் உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கும்போது, அக்கிரமம் நடக்கும்போது, கொலைகளும் கொள்ளைகளும், குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்படும் போது நான் மௌனமா இருந்தா, நல்லவர்களுடைய மௌனம் தான் இந்த அநியாய அக்கிரங்கள் பெருகுவதன் பின்னணியில இருக்கிற முக்கியமான காரணம். நல்லவர்